ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஹீரோ வித்தவுட் அ கிளாஸ் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஃபுல்லாகவே ஃபைட் சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எபிசோடு வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். இதில் நம்ம லெல்லியாக தான் ஓடையில் அப்பப்போ காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பா. பட் அதில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹீரோ வித்தவுட் அ கிளாஸ் சீசன் 1 எபிசோட் 3. இப்போ நம்ம ஹீரோ கண்மொழிச்சு எந்திக்கிறான். இப்போ அந்த கில்டில் தான் தங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஹீரோ ரியலைஸ் பண்ணுறான். எங்கள் அம்மா ஒரு காலத்தில் இருந்த கில்ல நானும் இருக்கேன். நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். ஆரில் நல்லா தூங்குனியான்னு லெலியா கேட்குறேன். இன்னும் என் மேலே கோபத்திலே இருக்காலும் நம்ம ஹீரோ பார்க்குறான். லெலி டிராகன் ஃபேங்கில் 3 மெம்பர்ஸ் வந்தாச்சு. ஸோ நம்ம கில்டு காம்படிஷனில் கலந்துக்கிட போகிறோம்னு லெலியா சொல்கிறேன். அதில் மட்டும் ஜெயிச்சிட்டோம்னா கில்டுக்கு காசு கிடச்சிரும். கில்டு ரன்னிங் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தோக்குற வரைக்கும் ஒரே பர்சன் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். 3 பேர் தான் இருக்கோங்கிறதுனால 5 பேரை எதிர்த்து எப்படியாச்சும் வின் பண்ணிடணும். 2 பீராங் நம்ம கிட்ட இருக்கோம்னு சொல்லுவோம். அதை என்ன பீராங் ஏராங்கு நம்ம ஹீரோ கேட்டா ஒருத்தர் எவ்வளோ ஸ்ட்ராங்குங்கிறது ரேங்க் வச்சுதான் முடிவு பண்ணுவாங்க. சிட்டில 500 பேர்ல 20 பேர் தான் ஏ ரேங்கா இருப்பாங்க. எல்லாம் பி ரேங்க். நீ நிறைய தோக்கடிச்சதுனால நீயே பி ரேங்க்குள்ளதான் வருவ. எதிர்த்து ஃபைட் பண்ணத வரைக்கும் நம்ம வின் பண்ணிடலாம் லெலியா சொல்லிட்டு யார் கூட ஃபைட் பண்ண போறோம்னு பார்த்துட்டு வரேன்னு போறேன். ரெய்னர் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடவோ என்ன ஏதோ ஃப்ரெண்ட் மாதிரி கூப்பிட்டாதான் சொன்னா. அவகிட்ட இருக்கிற ஸ்கில்ல பத்தி நம்ம ஹீரோ கேட்கறேன். ரொம்ப நேரம் டிவைன் ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய கட்ஸ் ஸ்கில்ல நம்ம ஹீரோ கத்துக்கணும்னு ஸ்வாட வச்சு நீ என்ன அடிக்கிறியா நம்ம ஹீரோ கேட்கறான். வேற யார்ட்டையாச்சும் ஸ்கில்ல முடியாதுன்னு சொல்றான். நம்மள கோபத்திலேயே இருக்காது. நம்ம ரிலேஷன்ஷிப் இதுல இம்ப்ரூவ் ஆகும் நம்ம ஹீரோ சொன்னா. அடுத்தவங்களை அடிக்கிறதுல எப்படி சந்தோஷப்படணும்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்றா. நான் உன்னை என்ன அடிக்க சொன்னதுக்கு காரணமே எனக்கு அந்த கட்ஸ் ஸ்கில் கிடைக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ நான் டிவைன் ப்ரொடக்ஷனை யூஸ் பண்ணாத டயத்துல தான் நீ என்ன அடிக்கணும்னு நம்ம ஹீரோ சொல்றேன். ஸ்கில்ஸ் காடஸ் பிளஸிங் வழியா கிடைக்கிறது இப்பெல்லாம் அடைய முடியாதுன்னு ரெய்னர் சொன்னா. ஒன் ட்வின் பிளேட் ஸ்கில் நான் யூஸ் பண்ணதை பார்த்தல. அது மட்டும் கிடையாதுன்னு ரெய்னரோட அந்த ஹெவி ஸ்வாடையும் நம்ம ஹீரோ அசால்ட்டா ஒத்த கையில தூக்கி காமிக்கிறான். ப்ரோட் ஸ்ட்ரென்த் ஸ்கில் இல்லாம எப்படி இதை பண்ணன்னு கேட்குவான். நிறைய ஸ்ட்ரென்த் என்கிட்ட இருக்கு. எஃபோர்ட் போட்டா எதனால என்னால கத்துக்கிட முடியும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதுவும் கரெக்ட் தான். இல்லைன்னா நான் 5 வருஷமா என் எஃபோர்ட் போட போறேன் அப்படின்னு ரெய்னரும் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றா. நான் உன்னை அடிக்கும் போது சீரியஸா அடிப்பேன். கம்ப்ளைண்ட் பண்ணாதான சொல்லுவோம். எல்லாம் ஒரே வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கோம். நான் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு சொல்லுவேன். என்ன டீஸ் பண்ணாதான அடிக்கிறா. ஒரு மோசமான நியூஸ் அப்படின்னு சொல்லி லிலியா வந்து நிக்கிறா. ஃபைட் பண்ண போறதா அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பிளாக் பிளேட் கில்டு கூட அவங்க கிட்ட வர 8 ஏ ரேங்க் ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்காங்களே. நம்ம கில்டோட கதை அவ்வளவுதான். இருந்தாலும் விட்டு கொடுக்காம போராடணும் அப்படின்னு லிலியா சொல்லிட்டு ட்ரெயினர் என்ன புதுசா வந்து அவங்களை பிடிச்சி அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் லிலியா கேட்கவும் இது ஒரு ட்ரைனிங் தான் ட்ரைனர் சொல்றா. எனக்கு பசிக்குது நம்ம ஹீரோ எந்திக்கும் டே ஹோலி வாட்டர் குடுறான்னு லிலியா சொல்றா. இப்போ கில்டு காம்படிஷன் டேவை தான் காமிக்கிறாங்க. ரொம்ப நாளா கலந்துக்கலான்னு மத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பழைய ஸ்ட்ராங்கஸ்ட் கில்டோ இப்போ புது ஸ்ட்ராங்கஸ்ட் கில்டோ மோத போறாங்களா. பிளாக் பிளேட் மேல தான் நான் பெட் கட்டியிருக்கேன். அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு ஒருத்தன் பேசவும் லிலியா டென்ஷன் ஆகுறா. அந்த ஃபைட்டை வச்சு பெட்டிங்லாம் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ கேட்கவும். ஆமா ஜெயிச்சா 20% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். வின் பண்ண மாட்டோங்கிற தைரியத்துல தான் அவங்க இந்த மாதிரி வச்சிருக்காங்க. இதுதான் நம்ம பணக்காரங்களாக கரெக்டான சான்ஸ். வின் பண்ணா நம்ம மொத்தமா ஜெயிச்சிடலாம். நான் கில்டு பில்டிங்க கடனுக்கு வச்சு அந்த காசு எல்லாத்தையும் நம்ம மேல தான் பெட் பண்ணிருக்கேன். வின் பண்ணா மொத்தமா ஜெயிக்கிறோம். தோத்து போனா அண்டர் கிரவுண்டுக்கு மொத்தமா போறோம். ஏன்னா தோத்து போனா எதுவும் மிஞ்ச போறது இல்ல. அதான் இந்த ரிஸ்க் எடுத்தேன் லிலியா சொல்றா. இப்போ பிளாக் பிளேடோட கில் மாஸ்டர் அந்த இடத்துக்கு வரேன். உங்க அப்பா கில்டுக்காக நீ இவ்வளவு தூரம் பண்றீங்க. கிளாஸ்ல சாலெல்லாம் வர கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து கலாய்க்கிறான். இவன் தான் ஜிஆருக்கு அப்படின்னு சொல்லி ரெய்னர் எக்ஸ்பிளைன் பண்றான். ஒரு காலத்துல நீங்க ஃபேமஸ் கில்டா தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நான் தான் நமக்குள்ள மேட்சை ஃபிக்ஸ் பண்ணேன். கில்ட கிரஷ் பண்ணி என்னோட கில்ட ஸ்பாட் லைட்ல போடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் வெள்ளத்தனமா சிரிக்கிறான். கண்டிப்பா ஜெயிப்போன் லெலியா சொன்னா குட் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு நம்ம காமெடி பண்ணிட்டு போறான். ரெய்னருமே இதை பார்த்து கொஞ்சம் கடுப்பாகிறா. இப்ப காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆகுது. பிளாக் பிளேயர் கில்டுக்கும் டிராகன் ஃபேங்குக்கும் தான் ஃபைட் பண்ண போதுன்னு எல்லாருமே ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. 5 பேருமே ஏ ரேங்க் தான் வர போறாங்க. லெலியா பயந்துட்டு இருக்கா. ஸ்கில்ஸை கத்துக்கிட ஆர்வமா இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம கில்டே ஒன்னு நம்பி தான் இருக்கு. கொஞ்சமாச்சு சீரியஸான்னு சொல்லுவோம். கில்ட வச்சு மொத்த பணத்தையும் பெட் பண்ணிட்டு நீ பேசாத நம்ம ஹீரோ சொல்றான். பிளாக் பிளேட்ல இருந்து ஃபென்சர் கியோ அப்படிங்கிறவன் தான் ஃபர்ஸ்ட் வரான். அண்ட் இவங்க சைட்ல இருந்து நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் போறான். அண்ட் அவன் ஒரு கிளாஸ் லெசன் சொல்லுவோம். கிளாஸ் லெஸ்ஸா என்ன காமெடி பண்றீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்கிறாங்க. மாஸ் காட்லான்னு வந்து அவன் மாதிரி வீக்கான ஒருத்தன் கூட போட்டாங்க. அந்த லேடிஸ் கூட ஃபைட் பண்ணாது நல்லா இருக்குன்னு பேசிக்கிட்டே டக்குனு அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். பட் அவன் அட்டாக் பண்ணது நம்ம ஹீரோவோட இல்யூஷன் தான். அப்படிதானே இருக்க நம்ம அட்டாக் பண்ணா அதுவும் இல்யூஷன் தான். ஒரே நேரத்துல 2 என்னது 3 அப்படின்னு சொல்லி அவன் பாக்குறான். ஷேடோஸ் எல்லாம் அவன் அட்டாக் பண்றான்னு நினைச்சா 3மே ஷேடோ தான். 4 தான் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணியிருக்கான். அம்மா ட்ரைனிங் எடுக்கும்போது அட்லீஸ்ட் 5 மேக் பண்ணுவாங்க. கூட அவங்க ஃபுல் ஸ்ட்ரென்த்ல ஃபைட் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்றான். ஏறாங்கே அசால்ட்டா தோக்கடிச்சிட்டானே லெலியா ஹாப்பி ஆகுறா. அவன் த்ரஸ்ட் ஸ்கில் அதை நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். வெளியே அவன் கிளாஸ்லெஸ் தானே. பட் காம்படிஷன்ல போய் சொல்ல மாட்டாங்களேன்னு மத்தவங்க பாக்குறாங்க. இது கில் மாஸ்டர் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறான். அடுத்ததா ட்வின் பிளேட் ஸ்கில் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி அசால்ட்டா அடுத்தவனை தோக்கடிக்கிறான். ஹீரோ தோக்காம இருக்கிறதுனால கண்டினியூஸா நம்ம ஹீரோவை தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். இப்படியே போனா ஆரல் ஒரு மிராக்கிலியா பெர்ஃபார்ம் பண்ணிடுவான் லெலியா பாக்குறா. அதுக்காகவே நான் அவனை சீரப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 பேர் தான் கத்திட்டு ரெய்னர் நீயோ பண்ணுன்னு சொல்லுவோம். இப்படியே அவங்க 2 பேரும் கத்துறாங்க. ஷீல்ட வச்சு அவன் தடுக்கிறதுனால இவனா தோக்கடிக்க நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. டிவைன் ப்ரொடக்ஷன் எப்படியாச்சும் கம்மி பண்ணிட்டா போதெல்லாம் நம்ம ஹீரோ பாக்குறான். கிளாஸ்லெஸ்ஸா இருந்துட்டு நீ இவ்வளவு தூரம் என் கூட ஃபைட் பண்றதே பெரிய விஷயம் ஆப்பணும்னு சொல்லுவோம். அதுக்கு நான் எவ்வளவோ எஃபோர்ட் போட்டிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஷீல்டு பேஷ் நம்ம ஷீல்ட வச்சு அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அதை ஸ்டாப் பண்ணிருந்தான். அவனோட ஷீல்டு இப்ப கீழே விழுந்துருது. நீ பண்ண அந்த கிக் இதுக்கு முன்னாடி வந்தவனோட கிக் ஆச்சேன்னு கேட்டா ஆமா இப்பதான் அதை கத்துக்கிட்டேன். பட் நான் அதை பெர்ஃபெக்ஷன் பண்ணணும் நம்ம ஹீரோ அட்டாக்
பண்றான். சில ஸ்கில்ஸ் தான் பிராக்டிஸ் பண்ண ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி சிம்பிள் ஸ்கில் எல்லாம் நான் ஈஸியா கத்துக்கிட்டேன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ அவனோட ஷீல்டு எடுத்து அவன் யூஸ் பண்ண அதே ஸ்கில்ல நம்ம ஹீரோ யூஸ் பண்றான். அவனோட பிளிங்க் ஸ்டெப்போட சேர்த்து ஷீல்டு புஷ் நம்ம ஹீரோ பண்ணவும் அது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு. நம்ம ஹீரோ ஜெயிச்சுட்டான். என் ஸ்கில்லையும் இவன் காப்பி பண்ணிட்டானா நான் பண்ணு கீழே விழும். உண்மையிலேயே அவன் கிளாஸ்லெஸ் தானா போய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. நாங்க என்ன பப்ளிக்கா அவனோட ஐடியா காமிக்கிறோம், உங்களுக்கு அது ஓகேவான்னு கேட்கவும் எனக்கு ஓகே தான் நம்ம ஹீரோ சொல்றான். இதுதான் ஆரலோட கிளாஸ் ஐடியா அப்படின்னு சொல்லி மொத்தமா பெரிய ஸ்கிரீன்ல காமிக்கிறாங்க. உண்மையிலேயே அவன் கிளாஸ்லெஸ் தானா வேற லெவல் பா அப்படின்னு சொல்லி மொத்த ஆடியன்ஸும் பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆரல் தான் வின் பண்ண போறானா? ஆரல் இவ்வளவு ஸ்ட்ராங் நீ முன்னாடியே சொல்ல, அவரோட ட்ரெஷர் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் வித்து பெட் பண்ணிருப்பனே அப்படின்னு லில்லியா சொல்லுவான். அவன் இவ்வளவு ஸ்ட்ராங்னு எனக்கே தெரியாது அப்படின்னு ட்ரைனர் சொல்லவும் காம்படிஷன் முடிஞ்ச உடனே நான் ப்ரிப்பரேஷன்ஸ் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு லில்லியா சொல்லுவா. எதுக்கு பார்ட்டி பண்றதுக்கான்னு கேட்டா இல்ல ஈவன் நம்ம தோத்தால ஆரல் கூட இருந்தா திரும்ப சம்பாதிச்சிடலாம், சோ நான் அவனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு லில்லியா வெள்ளத்தனமா பிளான் போடுறா. ஃபைனல் ஸ்வாட்ஸ்மேனும் ஸ்டேஜுக்கு வரான். இவன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான், ஸ்ட்ராங்காவும் இருக்கான். நம்ம ஹீரோ பாக்குறேன். அது கட்டானா தானே நம்ம ஹீரோ கேட்கறான். அவங்க கில்ட்லயே வந்தா ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர் போல அப்படின்னு சொல்லி லில்லியாவும் பாக்குறா. அவன் ஸ்வாட ஷீட்ல இருந்து எடுக்கலாம், ஆனால் நான் டேஞ்சரை சென்ஸ் பண்றேனே. நம்ம ஹீரோ கேர்ஃபுல்லா நின்னுட்டு இருக்கான். பரவாயில்ல நீ ஷார்ப் தான், கிட்ட வந்தா வெட்டிடுவான்னு தெரிஞ்சிருக்கு. நான் நின்ன இடத்துல இருந்து அட்டாக் பண்றதா என்னோட அல்டிமேட் ஸ்கில்னு சொல்லவோ அப்ப சரி நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வர மாட்டேன்னு சொல்லிட்டா. நான் தானே அசஞ்சாகணும். நம்ம ஹீரோ பொறுமையா கிட்ட வரவும் என் ஸ்கில் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா உன்னால அதை பார்க்க கூட முடியாது, நீ தரையில கிடப்பான்னு சொல்லவும் அப்படியே அதையும் பாத்திரலாம். நம்ம ஹீரோ பொறுமையா கேர்ஃபுல்லா போறான். ஆஃப்டர் மேஜ் கிரியேட் பண்ணவா இல்ல அவன் சென்சஸ் ஷார்ப்பா அவனுக்கு தெரிஞ்சிடும். அவன் ரேஞ்சுக்குள்ள இதை நான் கால வைக்கவும் ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம ஹீரோ வந்துட்டு அடுத்த செகண்ட் அவன் வெட்டவும் நம்ம ஹீரோ காணாம போயிருந்தான். நான் பார்த்ததுல நீ ஃபாஸ்டா இருக்கானா, இங்க நான் தான் உன்னை விட ஃபாஸ்ட், என்னை விடவோ ஃபாஸ்டான ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ வந்து டெம்பஸ்ட்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். இது ஸ்வாட் பிரின்சஸோட அல்டிமேட் ஸ்கில் ஆச்சுன்னு லில்லியா பாக்குறா. நம்ம ஹீரோ தான் வின் பண்ணிட்டான்னு அனௌன்ஸ் பண்றாங்க. நான் பிளாக் பிளேட் மேல போய் பணத்தை கட்டியிருந்தேன்னு மக்கள்லாம் வருத்தப்படுறாங்க. லில்லியா ஓடி வரப்போ வழக்கு போல நம்ம ஹீரோ அதை டேஷ் பண்ணிட்டான். ஏன்டா அப்படி பண்ணன்னு கேட்கவும் அது ஹேபிட்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லுக்கு நீ பணத்தை பத்தி கவலைப்படவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி லில்லியா ஹாப்பியா இருக்கா. இன்னரும் கையை வச்சு கட்டி பிடிக்கிற மாதிரி நிக்கவும் என்ன கட்டி பிடிக்கிறதா இருந்தா ஆர்மரை கழட்டிட்டு வா நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவனை கட்டி பிடிக்க எதவனா கழட்ட ரெடியா இருக்கேன்னு லில்லியா வந்தா திரும்பவும் நம்ம ஹீரோ டேஷ் பண்றான். அந்த கிளாஸ்லெஸ் அவ்வளவுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கில்ட் மாஸ்டருங்க கடுப்பாகிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ரைனருக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ மேல கிரஷ் வர மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ ரைனர் கட்டி பிடிச்சா ஓகேங்கிற மாதிரி அவ மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி தான் தெரியுது. லில்லியா தான் நிறைய காமெடி பண்ணுவா, பட் அதை நான் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணல. நெக்ஸ்ட் எபிசோட் தான் இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.